அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல. அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்கா இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா நேற்று அவர் உடல்நலத்தோட வீடு திரும்பியிருக்காரு. ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்தப்போ அவருடைய உடல்நிலை பாதிப்படைஞ்சதுக்கு லோகேஷ் கனகராஜ் தான் காரணம் அப்படின்னு வலைபேச்சு சேனலில் பேசியிருந்தாங்க. ஏற்கனவே யோகி பாபு, நடிகை சிம்ரன் உள்ளிட்ட சில நடிகைகள் அவங்க பேசுகிறதுல நிறைய பொய் இருக்குது, அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்பாதீங்க அப்படின்னு சர்ச்சையாக போயிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் ரஜினிகாந்த் மருத்துவமனைக்கு போய் சீரியஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு போனது லோகேஷ் கனகராஜ் தான். அவர் தான் ரஜினியோட வயசை கூட நினச்சி பார்க்காம அவரை யூஸ் பண்ணியிருக்காரு. கூலி படத்தில் கடைசியாக நடந்த விசாகப்பட்டினம் ஸ்கெட்யூலில் ரெயின் எஃபெக்டில் சில காட்சிகளை ரஜினிகாந்தை வச்சு ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் ரஜினிகாந்தோடைய உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு வலைபேச்சில் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று ரஜினிகாந்த் வீடு திரும்பியிருக்கிற நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இந்த விவகாரம் பற்றி பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது பற்றி நாங்கள் 40 நாட்களுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஷூட் போயிட்டு இருந்தோம். ஆனால் யூடியூப்பில் பேசுகிறவங்க என்னவோ அவங்களே பக்கத்தில் நின்று பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ரஜினி சாரோட ஹெல்த்தை மீறி படமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவரோட ஹெல்த் தான் நமக்கு முக்கியம். நிறைய பேர் யூடியூப் தான் பார்த்துட்ருக்காங்க. அதில் பேசுகிறவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களாம் பொய் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கே பயமாக தான் இருந்துச்சு. என்னவோ கிட்ட நின்று பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இங்கிருந்து போயிருக்கோம். அவரை பத்திரமா பார்த்துக்கிட்டு நாங்கள் தான் மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சோம். ஆனால் எங்களையே இப்படி பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருந்தாங்க, என்னென்னமோ பேசினாங்க யூடியூப்ல. அது எங்களுக்கு ரொம்ப பேனிக்கிங்கா இருந்தது அங்கிருந்து பார்க்கும்போது. ஏன்னா இந்த ப்ராசஸ் நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சதால ஒரு சின்ன லாஜிக் என்னன்னா, சரி ரஜினி சார் ஹெல்த்தை மீறி படமானா இல்லை, ரஜினி சார் ஹெல்த் தானே. அப்போ என்னன்னா, இப்போ அவருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல இருக்கும்போது நாங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணியிருந்தாலும் ஏதாவது ஆயிடுச்சுனால என்டையர் யூனிட்டும் நேராக வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருப்போம். நாங்கள் இன்னைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் ஷூட் பண்ணிட்டு இருக்க போறதில்ல. அண்ட் சன் பிக்சர்ஸ் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அவங்களோட ஹீரோக்கு ஒரு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஷூட்ல ஆயிருந்ததுன்னா திருப்பி கன்டினியூஸா எங்களுக்கு ஷூட் பண்ணிருக்கிறதுக்கான ஃபண்டு கொடுத்துருக்க போறதில்ல. இல்லை வேணாங்க, முதல்ல சாரை பார்ப்போம், இங்கே வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு என்ன ஷாக்கிங்கா இருந்ததுன்னா, நாங்கெல்லாம் அங்கே ஷூட்ல இருக்கும்போது இந்த ப்ராசஸ் எங்களுக்கு 40 நாள் முன்னாடி தெரிஞ்சு அதுக்காக மட்டுமே நாங்கள் டைம் லைன் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணியிருந்தது வந்து எப்படி இப்படி மாறி இவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. அண்ட் இங்கே இருக்கிறது சரி ஒரு விஷயம் தான், இங்கே நிறைய பேர் யூடியூப் மட்டும்தான் பார்க்குறாங்க. நம்ம வேலையில் இருக்கிறதால அது அங்கே பெருசாக தெரியல. பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பேனிக் ஆச்சு. யூடியூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுறது பார்க்கும்போது அவ்வளோ பேனிக்கிங்காக இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ரஜினி சார் எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம், எல்லாரும் கொண்டாடுறோம். பட் திடீர்னு இப்படி யாராவது ஏதாவது பேசிட்டாங்கன்னா, அதுவும் எல்லாரும் பேசுறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்க. கிட்ட இருந்து இப்படி நெக்ஸ்ட் இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. ஏன்னா ஒரு 540 பேர் இங்கிருந்து அங்கே போயிருக்கோம் ஷூட்டுக்கு. இங்கிருந்து அங்கே போயிருக்கோம். எங்களோட மனநிலையில என்ன ஆகும், இங்க இருக்கிறவங்க ஏதாவது பேசுறோம். ஏன்னா நாங்க எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தோம். சாரோட ப்ராசஸ்க்கு நாங்கள் அனுப்பி விட்டதுக்கு இது என்னென்னமோ எழுதியிருக்காங்களேன்னு நினைக்கும் ரொம்ப வருத்தமா இருந்தது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருந்தது. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப இது சொன்னதெல்லாம் உண்மை இல்லை. இதை கொண்டு போய் எப்படியாவது மக்கள் கிட்ட ரீச் பண்ண பாருங்க முடிஞ்ச அளவுக்கு. இதையாவது